ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஒரே டைமுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அண்ணனும் தம்பியும் மாறி மாறி வேற வேற ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத தான் ரொம்ப காமெடியாகவும் ஜாலியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஹை பட்டன் தெரிஞ்சது அப்படின்னா ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 பேரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. அண்ணனுக்கும் அக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. கல்யாணமும் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும் போது அண்ணன் வந்து தம்பி ரூம்லயும் தம்பி வந்து அண்ணனோட ரூம்லயும் இருக்கானுங்க. அவ்வளவுதான், 4 பேருமே அல்லறி அடிக்கிறாங்க. இப்பதான் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இதுல ஹீரோ ஹீரோயின் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், 4 பேருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால நம்ம அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்படி சொல்லிக்கலாம். இப்பதான் அக்கா தங்கச்சி காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு சொந்த அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா கிடையாது, ஆனா ரொம்ப வசதியானவங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு பிஸ்னஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க இன்னொரு ஃபேமிலியை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருமே வந்து பிஸ்னஸையும் ஷேர் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற பிளானுக்கு இந்த அக்காவும் அந்த அண்ணனும் முடிவுக்கு வராங்க. அக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து 8 வயசு வித்தியாசம். என் தங்கச்சி நான் வந்து என் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவளை விட்டுட்டு நானும் இருக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு அவளும் இருக்க மாட்டா. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னா அண்ணன் தம்பியா இருக்க பசங்களை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு இப்போதைக்கு 21 வயசு தான் ஆகுது, உன் தம்பிக்கு 25 வயசு தானே, அவனுக்கு என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்ப கல்யாண நாளும் வந்துடுச்சு. மணப்பெண் 2 பேருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அவனுங்க 2 பேருமே ஃபாரினுக்கு போனவனுங்க. பயங்கர மழைனால ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு, அவங்களால வர முடியல. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலதான் வருவாங்க அப்படின்னும் போது அக்காக்காரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவளுக்கு பிஸ்னஸை தவிரையும் தங்கச்சி தவிர வேற எதுவுமே ஞாபகம் வராது. அதனால அவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இதை விட பணக்கார வீட்டு சம்பந்தமும் நமக்கு கரெக்டாக அமையாது, இவங்க தான் பிஸ்னஸ்க்கும் செட் ஆவாங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போகிறதுக்கும் செட் ஆகும். இந்த சான்ஸை விட்டோம் அப்படின்னா இது மிஸ் ஆகிடும். அதனால மாப்பிள்ளையே இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் தான் தெரியும் இல்லையா நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது. அதனால அவங்க வந்தாகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் போது இவங்க 2 பேருமே மாறி மாறி ரிங்க போட்டு விட்டுக்கிறாங்க. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறமா இத்தனை வருஷம் நான் உன்னை வளர்த்துட்டேன், இதுக்கப்புறமும் உனக்கு என்ன ஆனாலும் சரி அதுக்கு நான் பொறுப்பு. அப்பா அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உன்னை எந்த நேரத்துலையும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2 பேருமே ஒரே வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நீ கவலையே படாத, உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அக்கா ப்ராமிஸ் பண்ணுறா. தங்கச்சிக்காரிக்கு அக்கானா கொல்ல பிரியம். அவளுமே வந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி தான் அவகிட்ட நடந்துக்கிறா. தண்ணி தாக எடுத்தா கூட அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் தண்ணியை கூட குடிப்பா போல, அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கா. அப்படியே பார்ட்டி எல்லாம் நடக்குது. அக்காக்காரி என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவங்க வந்து நம்மளோட வில்லாக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நீ வந்துட்டு நம்பர் 6க்கு போ, இன்னொரு வில்லா நம்பர் 9 அதுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு தங்கச்சிக்காரியும் ஃபஸ்ட்டு கிளம்பிடுறா, அவளுக்கு டயர்டாக இருக்குன்னு. வச்சு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அக்காக்காரி வரா. இங்கேயுமே வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து மேல் லீடெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தம்பிக்காரனை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருக்கான். இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டமே இல்லை, வேற வழியே இல்லாமல் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாருன்றதுக்காக ஒத்துக்கிட்டான். அதே நேரத்துக்கு அண்ணங்காரனையும் காட்டி ஆகணும் இல்லையா, அண்ணங்காரன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான், அவனுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், அப்பா அம்மா பேச்சை தட்டவே மாட்டான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடுவான். தம்பிக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, இதை பாருடா, அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளை குழந்தை மாதிரி அவங்க அக்காக்காரி வளர்த்துட்டா, அதனால தயவு செஞ்சு அவளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லபடியாக பார்த்துக்கோ, அவளை
டார்ச்சர்லாம் பண்ணிடாத, அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றான். இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவ, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா, லேப்டாப் எடுத்துட்டியா, நைட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் ரூம்லயும் போயிட்டு நீ வேலை தானே பார்க்க போற அப்படின்னு சொல்லி தம்பிக்கார கலாய்க்கிறான். அண்ணன்கார ரூம்குள்ள வரான். வந்து பார்த்தா கவுந்து படுத்துக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு யார் இருக்கானே தெரியல. நல்லா அவளும் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவன் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் அதாவது அண்ணங்காரன் வந்து யாரை கல்யாணம் பண்ணணுமோ அவங்களுக்கு போட வேண்டிய மோதிரம் தான் கையில இவ போட்டிருக்கா. சரி ஓகே, நம்ம பொண்டாட்டி தான், ஆனா ரொம்ப பிஸ்னஸ் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவ நைட்டு தூக்கத்துல என்ன ஒரு டிசிப்ளினே இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறான். சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பக்கத்து ரூம்ல போய் தூங்கிடலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். ஓவர் மழைனால சடனா வந்து பவர் கட் ஆயிடுது. தங்கச்சிக்காரி தான் இருக்கா, அவளுக்கு செம்ம பயமாயிடுது. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, அக்கா எங்க அப்படின்னு சொல்லி அவ பயந்துகிட்டே இருட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கா. உள்ள வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது ரொம்ப மழைனால பவர் கட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு மெக்கானிக் இல்ல எலக்ட்ரிஷியன் யாரும் இல்லை, அவங்கள கூட்டிட்டு வந்ததை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இவ உடனே வந்துட்டீங்களா, நீங்களாவது வந்துட்டீங்களே, நல்ல வேலை, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றா. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு இடி இடிக்குது. அவ்வளவுதான், அலறி அடிச்சு அவன் மேல ஏறி உட்காந்துக்கிறா. இவனுக்கு அப்படியே படப்படன்னு வந்துடுது. அதான் அண்ணன்காரனும் அக்காக்காரியும் உட்காந்து பேசின எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பிசினஸ் தான் முக்கியம். வாரத்துல 2 நாள் நைட்டு மட்டும்தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு பேர குழந்தையும் கொடுத்து ஆகணும், எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்லியிருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாஸ்க் மிஷன் மாதிரி தான், இதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு இவ இப்பதான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டா இல்லையா, நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் பிஸ்னஸ் டீலிங்லேயே இருக்கான். இவளுக்கா ஒன்றுமே புரியல. ஐயோ இவன் என்னடா இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஆனால் அவன் வெடுற மாதிரி தெரியல. இருந்தாலும் இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கா கூடயே வாழணும் அப்படின்னு நினைச்சா இது எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவளுமே அதை அக்செப்ட் பண்ணுறா. அதான் தம்பிக்காரனை காட்டுறாங்க. இது என்னடா இங்கே கரண்ட் போலியான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த டைம் ஒரே டைமுக்கு என்ன நடந்ததுன்னு காட்ட முடியாது இல்லையா, அதனால இப்போ என்ன நடந்தது இவங்களுக்குள்ள அப்படின்றத காட்டுறாங்க. இவன் வந்து உள்ள வரான். போகிறதுக்கு முன்னாடி அவன் மனசை அவனே சாந்தி படுத்திக்கிறான். என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப வந்து ஆஷாலாம் நடந்துக்க கூடாது, ரொம்ப ஃபோர்ஸாலாம் நடந்துக்க கூடாதுப்பா, அவன் சின்ன பொண்ணு இல்லையா, பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறான். அவன் பார்த்ததில்ல, தங்கச்சியும் பார்த்ததில்ல, நம்ம அக்கா காரி அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் ஆடடா பரவாயில்லையே, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கா, கியூட்டா இருக்கா, ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, 21 வயசு பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். அவ எழுந்தா மட்டும்தான் அவளுக்கு மட்டும்தான் இவனை அடையாளம் தெரியும், தம்பிக்காரன் தான் இவனு. அவளை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போறான்னா கரண்ட் கட் ஆயிடுது. அவளும் அப்ப எழுந்துடுறா. இருட்டுல இவன் தான் அப்படின்றது சரியா தெரியல அவளுக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் உல்டாவா நடக்குது. இவ என்ன பண்றானா அவனை செவுத்து பக்கமா ஓரமா தள்ளிட்டு போய் நிக்க வச்சிடறா. ஐயோ என்ன நீ குடிச்சிருக்கியா, எதுக்காக இப்படி எல்லாம் நடத்துக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, என்னது குடிச்சிருக்கனா, என்ன பைத்தியம் மாதிரி பேசுற, ஆல்ரெடி நீ வந்துட்டு 1 hour லேட்டா ரூமுக்கு வந்திருக்க, கல்யாணத்துக்கு கூட வரல, சரி ஓகேன்னு நான் விட்டுட்டேன், ஆனா எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாஸ்க் நமக்கு இருக்குன்றதே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாம பேசாத, எக்கச்சக்கமான வேலைலாம் எனக்கு இருக்கு, அதனால சீக்கிரம் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவளே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுற. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னவோ சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ற, இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மறுநாள் காலையில காட்டுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து எழுந்துக்கிறாங்க. தங்கச்சிக்காரிக்கும் தெரியாது, தம்பிக்காரனுக்கும் தெரியாது யார் எப்படி இருப்பான்றது. அதான் பில்டிங்க அதர் அளவுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. என்னது நீ என்னோட அண்ணியா அப்படின்னு தம்பிக்காரன் அலறான். அதே நேரத்துக்கு இங்க தங்கச்சிக்காரிய காட்டுறாங்க. என்னது நீங்க என்னோட மாமாவா, உங்க கூட தான் நான் ரூம்ல இருந்தேனா அப்படின்னு சொல்லி அவ அலறா. 4 பேருமே மொத்தமா குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. என்னோட ரூமுக்கு வந்த அப்படின்னும் போது, என்னது உங்க ரூமா, இது உங்க ரூம் இல்ல, நீங்க தான் மாறி வந்திருக்கீங்க, நான் கரெக்டா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போடுறான். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தேன், நீங்க தான் நேற்று நைட்டு என் மேல பாஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, என்ன பேச கூட விடல, நீங்க தான் டாஸ்க்னு என்னென்னவோ பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ அப்படின்னு அக்கா காரிக்கு அசிங்கமா போகுது. ஐயோ என்னடா பண்றதுன்னு எல்லாருமே 4 பேரும் சேர்ந்து தலைமையில கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கதையா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஊரை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் அண்ணனும் அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தம்பியும் தங்கச்சும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு மாறி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி இவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்காரி அக்காக்காரி நோட் பண்றா, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னும் போது ஆமாக்கா டாஸ்க்கு இதுதான் நம்மளோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலே யார் தப்பு அப்படின்னு பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்துட்டு ஒருத்தர் நேர்ல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல, அதனால வந்து எல்லாத்தையும் மாத்திப்போம். உனக்கு அண்ணங்காரனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அண்ணங்காரன் அவளை வெயிட் பண்றா, என்ன சொல்றா தங்கச்சிக்காரின்னு சொல்லி. அந்த டைமுக்கு அவளுமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. தம்பிக்காரன் அதுக்குள்ள அண்ணனை கலாய்க்கிறான், அட்டப்பாவி டேய் சின்ன பொண்ணு பார்த்து நடந்துக்கொண்டு என்கிட்ட சொல்லிட்டு நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பத்தியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அண்ணங்காரன் திரும்பி ஒரு முறை மறைக்கிறான். அக்காக்காரி என்ன சொல்றானா, சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையா, நீங்கள் வந்து என் தங்கச்சி கூட ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, நான் உங்கள் தம்பி கூட ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், நம்ம ஃபேமிலிக்கு நம்மளோட கல்யாணம் தானே முக்கியம், இதில் நீங்களும் நானும் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னும் போது தம்பிக்காரனுக்கு அக்காக்காரியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவனுமே இதுதான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறான். என்னதான் இருந்தாலும் இதில் வந்து உன்னோட லைஃப்பும் சம்மந்தப்பட்டிருக்கு, உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு தம்பிக்காரங்கிட்ட அக்காக்காரியே கேட்குறா. என்ன நீ என்னென்னவோ பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்குறது ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றான். நீ 4 பேருமே வந்து கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. தங்கச்சிக்காரி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் தான் அக்கா பக்கத்துல நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனை நிக்கவே விட மாட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு கொஞ்சமா கடுப்பா இருக்கு, அவ என்ன அவ்வளோ அளவுக்கு அவ மேல பாசமா இருக்காளேன்னு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. நிக்க வேண்டிய இடம் இங்க இருக்கு வா அப்படின்னு சொல்லி அப்படியே அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பக்கத்துல நிக்க வச்சுக்கிறா. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இவ நான் தான் அக்கா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெளியில வந்த இடத்துல இப்படிதான் நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கத்துறான். டே வெக்கம் கெட்டவனே, அவ கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, மரியாதையா நீ வந்து என் கார்ல ஏறு அப்படின்னு அண்ணங்காரன் தம்பியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். நேரா வந்து அப்பா அம்மாவை பார்த்து அவங்க கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா, அதுக்காக வராங்க. ஃபர்ஸ்ட் அம்மா தான் பாக்குறாங்க, அம்மாக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் அவங்களோட அப்பா வராரு. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அவங்க அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு எங்களோட குடும்பத்துக்கு பெரிய மருமகள் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, இவங்க எல்லாரையும் வந்து நான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றேன், அவள் ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா அட்டன் பண்ணி ஒழுங்கா 3 மாசத்துல மருமகளா என்னை ஏத்துக்க வச்சுட்டா அப்படின்னா அவளை நான் வந்து பெரிய மருமகளா ஏத்துப்பேன், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அக்காக்காரிக்கு செமையா கோவம் வந்துடுது. என் தங்கச்சி நீங்க இன்சல்ட் பண்றீங்க, என்னவோ ஜல்லிக்கட்டுக்கு மாடு ரெடி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இது தப்பா நடந்துடுச்சுதான், அதுக்குன்னு சொல்லி நீங்க என் தங்கச்சி இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு கோவப்படுறா. எனக்கு என் அக்கா கூட இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி என்ன பண்றேன்னா, நானுமே வந்து இவனையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தம்பி பக்கத்துல போய் நின்னுக்கிறா. என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, நீ ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கிடையாது, பைத்தியம் மாதிரி பேசாத, மரியாதையா என் பக்கத்துல வந்து நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் செம்ம காண்டாயிட்டு பக்கத்துல இழுத்து நிறுத்தி வச்சுக்கிறான். அப்பா நீங்க எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, அவளுக்கு எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் பெர்மிஷன் கேட்குறான். அவங்க அப்பாவும் சரி இப்போதைக்கு வேற வழி இல்லை, ஆனால் 3 மாதம் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா அவள் கற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீ இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து கிளம்பின உடனே அக்காக்காரி என்ன சொல்கிறேன்னா, இதை பார் நீ கவலையே படாத, உனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னா இப்போவே சொல்லி நம்ம 2 பேருமே வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருமே வேற ஒரு நல்ல அண்ணன் தம்பியாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் தம்பிக்கான கோவம் வந்துச்சு. அது எப்படி டிவோர்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு என் அண்ணன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவன், அது மட்டும் இல்லாம அவன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான், நீ கவலைப்படாத, நீ தான் வந்துட்டு டென்ஷன் ஆகுற, இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் அவசரப்பட்டு நம்ம எடுக்க வேண்டியதே கிடையாது, நம்ம ஒரு 4 பேரும் சேர்ந்து நல்ல ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னும் போது அண்ணங்காரனும் அதே மாதிரி தான் ஒரு லுக்கை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். தங்கச்சிக்காரி கவலைப்படாதக்கா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. உடனே அக்காக்காரி உனக்கு ஓகேனா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு ஓகே தான் சொல்றா. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போனோம் அப்படின்னு அக்காக்காரி வேகமா போறா. தம்பிக்காரன் ஐயோ டார்லிங் எங்க என்னை விட்டுட்டு போற அப்படின்னு பின்னாடியே ஓடுறான்.
இப்பதான் தங்கச்சிக்காரி வந்துட்டு உங்களுக்கும் வந்து என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அண்ணங்காரங்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தான் என்ன அசால்ட்டை தூக்கி போட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னும் போது வேற நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, எனக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றா. எங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கவலையே படாத, கண்டிப்பா இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போயிடாது அப்படின்னும் போது அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. கார்ல போகும்போது என்னோட பாக்ஸ் கொஞ்சம் திறந்து தாங்க அப்படின்னு சொல்றா. பார்த்தா அதுல பூராவும் ஸ்நாக்ஸா வாங்கி வச்சிருக்கா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. கார்லயே இதெல்லாம் தின்னுட்டு இருந்தீங்கன்னா கார் பூராவும் ஸ்மெல் வரும், தயவு செஞ்சு என்னோட கார்ல என் கூட இருக்கும் போது இந்த மாதிரி எதையும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா திட்டுறான். அவ சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு பசிக்குமில்ல அப்படிங்கிறா. இன்னைக்குதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். அவ என்ன பண்றா அப்படின்னா இன்ச்சுக்கு இன்ச்சு கார் நவர்றதெல்லாம் கூட வந்துட்டு அவங்க அக்காவுக்கு அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கா. அண்ணன் தம்பி வந்து 2 பேருமே வந்துட்டு தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க. இவன் வந்துட்டு இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம இருக்கணும், உன் அக்காவை உனக்கு வந்துட்டு எப்போ தோணுதோ அப்போ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் என்னெல்லாம் நடந்தது, நாங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டோன்றதை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. நாங்கள் வந்து 2 பேருமே வந்து பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் ரொம்ப பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் நான் உன் கூட நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் மற்ற நாள் எல்லாம் வந்து தனித்தனி ரூம் தான், எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னும் போது என்னது 2 நாள் மட்டும் தானோ அப்படின்னு இவ டென்ஷன் ஆகுறா. ஆமா 2 நாள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு மற்ற டைம்க்கெல்லாம் வந்து பிஸியாகவே இருப்பேன். ஸோ வந்து மற்ற நாள்லாம் அதை பற்றிலாம் யோசிக்க கூட எனக்கு டைம் இருக்காது, 2 நாள் மட்டும்தான், நீ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நேற்று தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்ப சின்ன பொண்ணு ஆசைப்படுற, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம அது எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எங்க அக்காக்காரியை பார்த்தா ஃபுல் பிஸியாக இருக்கா, தம்பிக்காரனை பற்றின நினைப்பே வரல. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நேற்று நைட்டு நான் எதுனா தப்பாக நடந்திருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவளுக்கு கிஃப்ட் அனுப்புகிறான். இவளுக்குமே வந்து அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி நம்மளே போய் அவனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு நைட்டு அவனோட கான்சர்ட்டுக்கு போனால் அங்கே போய் பார்த்தா அவனுக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃபேன்ஸு. அடடா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவனை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாமல் போயிடுச்சு, இவன் நம்மளை மதிப்பானா என்ன அப்படின்னு அவளுக்கே தோடுது. அங்கே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பேக் சைடு வழியாக தனியாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு சில குண்டாஸ் எல்லாம் வந்து இவன் யாருன்னு தெரியாம இவன் கிட்ட காசு பறிக்கலாம் அப்படின்னு பாக்குறானுங்க. எல்லாத்தையும் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன். அந்த டைமுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு அக்காக்காரி வந்துடுறா. இதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றா. அடடா இவ என்னடா நமக்கு மேல பெரிய அடியாளா இருப்பா போல இருக்கேன்ற மாதிரி தம்பிக்காரன் பாக்குறான். இவங்க 2 பேரோட பேருமே சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா சூப்பரா தான் இருக்கு. இவங்க 2 பேருமே அடி தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப தொலைவு வந்து தள்ளி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ரிலாக்ஸா பேசிட்டு இருக்காங்க. இவனை தான் இவ பார்க்க வந்தா, ஆனா அதை ஒத்துக்க மாட்டா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மீட்டிங்காக வந்தேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. அடி பாவியே என்னை தனியா விட்டுட்டு போகாதே, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு பின்னாடியே ஓடுறா. வீட்டுக்கு வந்தவன் வந்துட்டு செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு அவளை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணணும். அவ என்னன்னா நம்மளை விட பெரிய பலசாலியா இருக்கா அப்படின்னு அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான். இங்க இவ மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கா. சட்டையெல்லாம் கைட்டி வச்சுட்டு வெளியில வந்தவன் அப்புறம் தான் பாக்குற, ஐயோ இவ மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கா, அப்புறம் நம்மள இவ கவனிக்கல போலயே, அசிங்கமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி ஓகே எனக்கும் தூக்கம் வருது, நானும் எக்ஸசைஸ் பண்ணல, அதனாலதான் ட்ரெஸ் எல்லாம் கைட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறான். பரவாயில்ல பிரச்சனை இல்லை, எனக்கும் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, இந்த வாரத்துல ஒரு நாளும் நம்மளது பேலன்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவளுமே வந்து ரொமான்ஸ் பண்ண ரெடி ஆயிடுறா. இங்க அதே நேரத்துக்கு அண்ணனையும் தங்கச்சியும் காட்டுறாங்க. இங்க இவன் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கான். அவளுக்கு காய்கறி கூட பிடிக்காது போல, அதெல்லாம் நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இவ பண்ற எல்லா விஷயமும் வந்து அவனுக்கு கியூட்டா தெரியுது கண்ணுக்கு. ஆனாலும் அவன் வந்து இவகிட்ட ஓப்பனா வேற சொல்லிட்டான் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாரத்துல 2 நாள் தான்ட்டு. அவனுக்கே அவனை கண்ட்ரோல் பண்ண வேற முடியல. பக்கத்துல போய் உட்காந்து அவளோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தா அவ கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு அவங்க அக்கா பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சின்ன குழந்தை அம்மா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா மாதிரி இவ என்னன்னா அவங்க அக்காவையே சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ அளவு பாசமா இருக்கா அக்கா மேல அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா கொஞ்சம் இவனுக்கு பொறாமையா இருக்கு. மறுநாள் காலையில தங்கச்சிக்காரி என்ன பண்றேன்னா புருஷன் கிட்ட வந்துட்டு ஒரு வீடியோ காமிச்சு இதே மாதிரி எனக்கு தலைப்பின்னி விடுறீங்களா, ஏன்னா எப்பயுமே எங்க அக்கா தான் இதெல்லாம் பண்ணுவா, இப்ப நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னும் போது இவன் அதெல்லாம் சாதாரண மேட்ரு அப்படின்றான். ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே வந்து செம்மையா வேற போட்டு விட்டுறான். அவளுக்கே ஆச்சரியம் தாங்கல. ஐயோ சூப்பரா பண்ணிட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றா.
கொஞ்ச நேரத்துலேயே அக்காக்காரி கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறா. எப்படி போகுது ட்ரைனிங் எல்லாம், அவன் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறானா அப்படின்னும் போது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஒன்று காயெல்லாம் சாப்பிட வைக்கிறாரு, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவன் உங்ககிட்ட எதுனா மோசமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டானா உடனே கிளம்பி என்கிட்ட நீ வந்துடு அப்படின்னு அக்கா சொல்கிறா. கண்டிப்பாக்கா, நான் இப்போ கூட உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆவெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. அதுக்குள்ளேயே பொண்டாட்டியை தேடிக்கிட்டு தம்பிக்காரன் வந்துடுறான். நீ உன் தங்கச்சை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருக்க, என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா? உனக்கு நான் புருஷன்னு இருக்கிறேன், 3 நாள் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி, நீ பெருசாக என்னை பற்றி கவலையே படலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இன்னைக்கு எப்போ உனக்கு வேலைலாம் முடியும் அப்படின்னும் போது 8 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா இவ. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போனா 8 மணிக்கு ஷார்ப்பாக நான் உனக்காக ஹோட்டல் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தம்பிக்கு கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே இதை பார், நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், என்ன வேணும்னு கேட்டுட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ண அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பொண்டாட்டி பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்றதுக்காக. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அண்ணனை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறா. ஏன் அண்ணனியா, அவன்கிட்ட க்யூட்டாக நடந்துக்கிட்டீனாவே போதும் அப்படின்னும் போது, என்னை விடவும் இதுக்கு மேலேயும் க்யூட்டாக யார் நடந்துக்க முடியும்? ஆல்ரெடி நான் க்யூட்டாக தான் நடந்துக்கிறேன், அப்பவும் உங்கள் அண்ணன் என்னை டார்ச்சர் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீங்கள் இன்னும் க்யூட்டாக நடந்துக்கணும், அது பத்தலை போல அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு இவனும் கேட்குறான், உங்கள் அக்காவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்கிறியா அப்படின்னும் போது, கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே ஒரு விஷயந்தான், பிஸ்னஸ், என்னை தவிர. அதே மாதிரி அவளுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ், இந்த பைக் ஓட்டுறது, ரேஸ் கார் ஓட்டுறதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. நேராக புருஷனை பார்க்கறதுக்காக தங்கச்சிக்காரி வந்துடுறா. வந்த உடனே டீ எடுத்துகிட்டு வரா. அப்படியே ஷோல்டரெல்லாம் பிடிச்சி அழுத்தி விடுறா. என்ன நடக்குதுன்னே புரியல. உனக்கு எது ஒன்று வேணும், அது என்னன்னு ஓப்பனாக சொல்லிடு அப்படின்னும் போது அப்போ தான் சொல்கிறான், ஆக்சுவலாக எங்கள் அக்காவால் ஒரு பார்ட்டிக்கு போக முடியாது, அந்த பார்ட்டிக்கு அவள் என்ன போக சொல்லியிருக்கா, அங்கே என் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க, அவங்க என்னையும் என் அக்காவையும் பெருசாக நல்லபடியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க உங்களையும் எதிர்பார்ப்பாங்க, நான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வர முடியுமா, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனால் ஒன்று அவங்க உங்களை எதனா இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன உடனே இவன் சந்தோஷத்தில் மடியில் போய் உட்காந்துடுறா. இவன் காண்டாயிரான். ஏய், ஆல்ரெடி நான் தான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த மாதிரி எந்த எண்ணத்துலேயும் உட்காரல, உங்ககிட்ட ஜாலியாக தான் பேசலாம் அப்படின்னு உட்காந்தேன். பரவாயில்ல, நான் போகிறேன், நீங்கள் கெஸ்ட் ரூமில் போய் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோபமா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனா இங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜனகராஜ் கத்துற மாதிரி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து போட்டு பெட்ல படுத்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற சுகமே தனிதான். இன்னைக்கு அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னு இவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் சின்ன பொண்ணுகிட்ட ரொம்ப ஆஷா பேசிட்டோமோ, அவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டே போயிருப்பால, போய் நம்ம சாரி கேட்டுடலாம், அவ கூட போய் அங்கேயே படுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நைட்டு பூரா அவன் தூங்காம இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு வீடியோஸை பார்த்துக்கிட்டு செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. கதவை தட்டுறான். ஐயோ வந்துட்டானே, பாதியில இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு பதட்டம் ஆயிடுது. அவன் உள்ள பாக்குறதுக்குள்ள நம்மளே வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நான் உன்னை திட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டத்துல தூக்கமே வரல, இன்னைக்கு நான் உன் கூடயே தூங்குறேன், கல்யாணம் இன்னும் நமக்கு 1 வாரம் கூட ஆகல அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவ இல்லை, ஆக்சுவலி இங்க ஒரு லிக்விடேட்டர் போட்டேன், அது பயங்கர ஸ்மெல்லா இருக்கு, எனக்கே பிடிக்கல, நம்ம அந்த ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றா. கல்யாணம் இப்பதானே 4 நாள் ஆகுது, பரவாயில்ல, நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. லைட் ஆஃப் பண்ணவே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ண போய் பார்க்கும் போது தான் தெரியுது கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கா. அடி பாவி, இதுக்குதான் உள்ள சேர்க்காம வெளியில வந்தியா நீ அப்படின்னு இவனுக்கு செம்ம கோவம். இவனே எல்லாத்தையும் ஏற கட்டுறான். ஐயோ, என் அப்பங்கிட்ட இவளை கொண்டு போய் எப்படி நிறுத்த போறேன்னு தெரியலையே, இவன் மாறவே மாட்டாளா அப்படின்னு புலம்பிக்கிட்டே செய்யறான். இதுல வீடியோ வேற ஓட விட்டுட்டே வந்துட்டா. அதுல என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பையனுங்களாம் அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடுவானுங்க இல்லையா, அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். மறுநாள் காலையில இவனுக்கு தெரியாம எப்படியாவது போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எழுந்துக்கிறா. இப்ப எங்க போற, எதுக்காக போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐயோ இல்ல நான் எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லிட்டு இவ உளர்றா. உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் போய் நான் ஏற கட்டி வச்சுட்டேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சைலண்டா தூங்கு அப்படின்னு சொல்றான்.
இங்க அதே நேரத்துக்கு தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அவனும் அவனுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் இறக்கிட்டு இருக்கான். அவளுக்காக அப்படியே கிட்டார் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு அவளுக்காக செம்ம ரொமான்டிக்கா பாட்டெல்லாம் பாடுறான். அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றான். பார்த்தா அவ எல்லாத்துலயும் அடிச்சு தூள் பண்றா இவனை. அவ உட்காந்துக்கிட்டே அந்த நோட்ல அந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட செம்ம சூப்பரா பாடிக்கிட்டு கிட்டார் வாசிக்கிறா. இவன் தான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டே போறான் அவன் மேல. இங்க அதே நேரத்துக்கு அண்ணனும் அவனோட ஒய்ஃபும் இங்க ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்கு செமையா ரெடி ஆகி வந்துடுறாங்க. அப்ப இவ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. தொலைவில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கா, இவங்க என்னோட பெரியம்மா, அவங்க என்னோட அத்தை, இவங்க எல்லாருக்குமே எங்கள் அக்கா மேலே பயங்கர பொறாமை. ஏன்னா என்ன சின்ன வயசுலேருந்தே அவள் எல்லாமே செஞ்சு வளர்த்தா. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா, சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுப்பா. அவள் பயங்கர டேலண்டடு. ஆனால் என்னை ரொம்ப பாசமாகவும் ஆசையாகவும் வளர்த்துட்டா, எதுவுமே தெரியாமல். அதனால இவங்க எல்லாருமே என்னை ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. அவள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, என்ன தம்பி நீ இவளை போய் கட்டிக்கிட்டியே, அவளை கட்டியிருந்ததுனால ஒரு பிரயோஜனப்பட்டிருக்கும், உனக்கு பெருமையாக இருந்திருக்கும். இது ஒன்றும் தெரியாமல் தண்டம். இது வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு காலாட்டிகிட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் நீ கொஞ்சம் அப்படி ஓரமாக நில்லுமா, இன்னும் 3 மாதம் தான் உங்கள் அப்பா டைம் கொடுத்துருக்காராமே, அதுக்கப்புறம் நீ வேறு பொண்ணு தான் எப்படியும் பார்க்குற மாதிரி இருக்கும். இது என் பெரிய பொண்ணு அங்கவ, இது என் சின்ன பொண்ணு சங்கவ அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் கூட்டின்னு வந்து அவங்க பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த அத்தை சொத்தை அதெல்லாம் இருக்குல்ல, அதுங்களோட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவளை பற்றியில்ல கண்டிப்பாக 3 மாதத்தில் அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா உனக்கு அதுக்கான தகுதி இல்லை. அதுக்கப்புறம் எங்களில் யாருன்னா ஒருத்தியை தான் அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு பையன் நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவுதான், அவன் நம்மளை விட்டுருவான் கன்ஃபார்மான்ற மாதிரி ஃபீல் பண்றா. வேணும்னே இவ மேல ஒயின் எல்லாம் கொட்டி விட்டுறாங்க. ஆனா அவளாதான் கீழே போட்டுட்டா கிளாஸ. இவளுக்கு பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, அப்படி இப்படின்னு பேசும்போது இவன் புருஷங்காரனே என்ன பண்றான் அப்படின்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்றான், அவளோட ஷூ எல்லாம் தொடச்சு விடுறான். இவ தான் என் பொண்டாட்டி, இப்போ இல்ல எப்பவுமே இவ தான் என்னோட பொண்டாட்டி. இவளுக்கு இங்க இருக்க பெருசா பிடிக்கல, அதனால நாங்க கிளம்புறோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். எப்பவுமே எங்க அக்கா மட்டும்தான் எனக்காக நின்று பேசுவா, ஆனா இந்த வாட்டி நீங்க எனக்கு வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க அதே நேரத்துக்கு அக்காக்காரையும் புருஷங்காரனையும் காட்டுறாங்க. இவனுக்கு ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். இங்க வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ வரான்னு கீழே இருந்தே இன்ஃபர்மேஷன் சும்மா சூப்பரா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுன்னு உட்காந்துடுறான். அந்த ஹாஸ்பிட்டலில் போடுற ட்ரெஸ்ஸை கட்டி வச்சிடறான். அதனால வந்த உடனே திட்டுறா, உனக்கு தான் அலர்ஜி ஆயிடுச்சு இல்லை, என்னது இது ஜர்க்கின்னு கோட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. அன்னைக்கு நைட்டு அவன் எங்கேயுமே போகாம அங்கேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. என் பொண்டாட்டி எனக்காக என் பக்கத்துலயே இன்னைக்கு இருக்கா என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு இவனுக்கு ஒரு பெருமை. சரி பேஷண்டா இருக்கானே பாவம், இவனை கவனிச்சுக்கணும், ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவகிட்ட பயங்கரமா விடாம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடே நீ சும்மா இருக்க மாட்டியாடா, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்த்துக்கிட்டா நீ என்ன வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லன்னு கத்துறா. அதோட மறுநாள் காலையில் தூங்கி தான் எழுந்துக்கிறான். எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் நோட்டு ஒன்று வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு ரொம்ப வேலை இருந்தது, பிஸியாக இருக்கேன், ஸோ அதனால் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஏரோப்ளைன் மாடல் ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. உங்கள் அக்காவுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு தங்கச்சி காரிக்கிட்ட கேட்டிருப்பான். அவள் அவங்க பாக்ஸிங் தான் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுறேன்னா நம்மளை விட பெரிய ஆளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் எல்லாம் மூஞ்செல்லாம் மறைச்சாப்புல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறா. அவ பிராக்டிஸ் பண்றேன்ற பேர்ல அடி பொழந்து எடுத்துடுறா, கதறிடுறான். கொஞ்ச நேரத்துல ஐயோ நான் உன் புருஷன், நீ விதவி ஆயிடுவ இன்னும் கொஞ்ச நேரத்துல, தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு சொல்லி மாஸ்க் எல்லாம் கழட்டிடுறான். அடே நீ என்னடா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி பாக்குறா. இந்த மவுண்டன் கிளைம்பிங்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து போகிறா. இவளுக்கு இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பிடிக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு வேறு வழியே இல்லை, இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையும் அவன் செஞ்சு தான் ஆகணும். அதனால இவனுமே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் பரவாயில்ல, இதில் கொஞ்சம் அவன் நல்லாவே பண்ணிடுறான். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அவர் விடுற மாதிரி இல்லை, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரத்துக்கு அண்ணனையும் அண்ணன் பொண்டாட்டியும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு திங்கிறதெல்லாம் அவனால் மோந்து கூட பார்க்க முடியல, தயவு செஞ்சு நீ சாப்பிடுமா,
என்னை சாப்பிட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். நைட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அண்ணங்காரனுக்கு கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் ரொம்ப அவளை இவனால எல்லாத்தையும் பண்ணாம தடுத்து நிறுத்தவே முடியாது இல்லையா. டைம் ஆகுது, போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு அனுப்புறான். இங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்பதான் ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஏய், உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸை கல்யாணம் பண்றதுக்கு கூட ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்ட்டியில் இருக்க 2 பேர் புதுசாக இருக்கானுங்க. அவனுங்க இவகிட்ட நம்பர் கேட்குறானுங்க. என்னால் கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. புருஷங்காரன் பொண்டாட்டியை கண்காணிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டா போல. அவங்க இவனுக்கு இன்ச் பை இன்ச் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே இவன் ஃபோட்டோவை பார்த்த உடனே எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துக்கு இவனுங்களும் சும்மா இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவகிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறானுங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவனோட கை அவனோட ஷோல்டர்ல இருக்குமா என்ன, அங்க புருஷங்காரன் வந்துட்டான். என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறேன்னா உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு கையை உடைச்சிடுறான். வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா இவன் செம்ம கோவமா இருக்கான். அவளுக்கு ஐயோ இவனை எப்படா சமாதானப்படுத்துதுன்னு தெரியல. கடுப்பானவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, நீ இனிமே இங்க அங்க நீ எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, நான் நம்மளோட கல்யாணத்தை காப்பாற்றணுன்றதுக்காக எந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கேன் அப்படின்ற கவலையே உனக்கு இல்லை, நீ ரொம்ப சந்தோஷமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட சரிப்பட்டு வரமாட்ட, இனிமேல் நான் உனக்கு கோச்சிங் கிளாஸ் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன், அதுக்கு தனியாக டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட தான் நீ கற்றுக்கணும், அப்பா சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மறுநாள்ல இருந்தே சமைக்கிறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே எப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு கிளாஸ். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் அவங்க அக்காக்காகவும் புருஷனுக்காகவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கா. இதில் யோகா பண்ணுன்னு ஒரு நாளுக்கு 5 மணி நேரம் யோகா பண்ண வைக்கிறாங்க. அவளால முடியல, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு அங்கேயே படுத்துறா. படுத்தவ சும்மா இல்லாம எனக்கு பிஸ்கெட் வேணும், எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்னு தூக்கத்துல புலம்பிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் சாப்பிட முடியாது, நீ எழுந்துரு, நீ இன்னும் யோகா பண்ணி ஆகணும், 1/2 மணி நேரம் மிச்சம் இருக்கு அப்படின்னு இவன் புருஷங்காரன் எழுப்புறான். அவ எழுந்துக்க கொஞ்சமும் தயாரா இல்ல. என்னால இதுக்கு மேல எதையும் பண்ண முடியாது அப்படின்னு கோவத்துல சொல்லிடுறா. பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுதான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு நான் பொண்ணா இருக்கணும், நீ பையனா இருக்கணும், அவ்வளவுதானே முக்கியம், உனக்கும் எனக்கும் பிடிச்சிருந்துருக்கணும், 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதை விட்டுட்டு நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ற, உங்க அப்பா சொல்றாருன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட ஃப்ரீடம், என்னோட நிம்மதி, என்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்ட. இது எதுவுமே எனக்கு தேவையில்ல, எனக்கு டைம் டேபிள் போட்டு வச்சு வாழற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் இது வரைக்கும் அப்படி வாழல, இதுக்கப்புறமும் நான் வாழ மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. கடுப்பானவா அவன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு சாக்லேட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் வாய்க்குள்ள விட்டு நவுத்துறா. நீ இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நான் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பங்குக்கு கத்துறான். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லையா, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே பேச்சு ரொம்ப முத்திடுது. அப்ப கடைசியாவே என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்ல, நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும், இனிமே நான் அவன் கூட வாழ மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு கோவம் வந்துடுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவனுக்கு புருஷன், டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவன் ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் பண்றான். இவ பங்குக்கு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி ரூம்ல எடுத்துட்டு போய் உள்ள தள்ளி கதவை சாத்தி லாக்கும் பண்ணி விட்டுறான். உடனே அக்காவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறா. அங்கே நேராக அக்காவும் அக்கா புருஷனும் 2 பேருமே வந்துடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே உனக்கு தெரியலையாண்ணா, எதுக்காக நான் இப்படி நடந்துக்கிட்ட, எங்க எதுக்கு நீ வீட்டில் போட்டு அவளை லாக் எல்லாம் பண்ணி வைக்கிற, எந்த ஜெனரேஷனில் நீ இருக்க, அப்பா அம்மா ஜெனரேஷன்லாம் வேற, இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் வேற, இந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனே செம்மையாக தான் திட்டுறான் அவனை. அதுக்கப்புறம் அக்காக்காரி போய் திறந்து கூட்டிட்டு வந்துடுறா. எனக்கு டிவோர்ஸ் வேணும், இவன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளோதானே, உனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த குடும்பமே நமக்கு தேவையில்ல, நம்ம 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அக்காக்காரி சொல்றா. ஐயோ செல்லம், இவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன், உன்னை நான் நல்லா சந்தோஷமா தானே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் பின்னாடியே ஓடலாம் அப்படின்னு பாக்குறானா, அக்காவோட பாடிகார்ட் பக்கத்துல கூட போவாத அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாரு. தம்பிக்காரன் அண்ணனுக்கு செம்ம ரைடு விடுறான். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது, உன்னால என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, அவ சின்ன பொண்ணு தானே, அவ உன்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு, அவ கூட உன்னால ஒழுங்கா நடந்துக்க முடியாதா அப்படி
அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளை பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், இல்லைனா அப்புறம் அப்பன் அவளை ஏற்றுக்கவே மாட்டார், 3 மாதம் கழித்து அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல அப்படின்னும் போது, ஏய் நீ என்ன எல்கேஜி குழந்தையா என்ன, இன்னுமா அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு சொல்லி, இது உன்னோட வாழ்க்கை, இது உன்னோட டிசிஷன், நீ பைத்தியம் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு தம்பிக்காரன் திட்டுறான். அக்கா இங்கே என்ன கேட்டுட்ருக்கா தங்கச்சி கிட்ட அப்படின்னா, அவனை உனக்கு சுத்தமாகவே பிடிக்கலையா, கண்டிப்பாகவே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கே தெரியலக்கா, எனக்கு அவரை பிடிச்சி தான் இருக்குது, ஆனால் அவர் நடந்துக்கிற எதுவுமே பிடிக்கல எனக்கு, நான் வந்து ஒரு சுதந்திரமே இல்லாத இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு அக்கா கேட்கும் போது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் பயங்கர டேலண்டடு, அவருக்கு நான் சரி கிடையாது, அவருக்கு வந்து உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும், இது எல்லாமே தப்பாக போயிடுச்சு, அவரோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்கிறா. வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட மொபைலை ஆன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போ, இங்கே அவர் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீ வந்து அவர் மனசில் என்ன இருக்குன்றது மொத்தத்தையும் நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அக்கா வந்து இவளை அவளோட ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. காலை ஹான்லேயே வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க. தம்பிக்காரனுக்கு ஐயோ செல்லம், நான் உன்னை பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் என்னை மன்னிச்சு உள்ளே கூப்பிடுறதுக்கு, இவன் பக்கத்தில் கூட எனக்கு உட்கார பிடிக்கல, அவன் ஐயோக்கிய ராஸ்கல், ஆனால் நான் அப்படி இல்லை, நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டு நான் அவன் கூடியே இருந்துப்பேன் அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்பதான் அண்ணங்காரன் பேச ஆரம்பிக்கிறான். உண்மைதான், நான் அவளை சரியா பார்த்துக்கல, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை மீறிட்டேன், ஆனால் அது என்னோட ஃபால்ட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எதுக்காக அதை நான் பண்ணேன் அப்படின்னா, அவளை நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் பண்ணேன், என்னால் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, உன்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னா நீ அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், கடைசி வரைக்குமோ வாழ போகிறது நீங்கள் 2 பேர் தான், உங்கள் அப்பா சொல்கிறாரு உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக என் தங்கச்சி நீ கஷ்டப்படுத்தின அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கோ இல்லை என் தங்கச்சிக்கோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு பொண்ணு பிறக்கிறா அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்கு மட்டும்தான் அவள் உயிரோடையே இருக்கான்ற அர்த்தம் கிடையாது, அவள் தனி மனுஷி, அவளுக்கான வெறுப்பு இருக்கும், அவளுக்கான சந்தோஷம் இருக்கும், அவளுக்கான சுதந்திரம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் புருஷனும் மாமனார் மாமியாரும் பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சமும் லாஜிக்கும் இல்லை, அதில் நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், உண்மையாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, என்னால் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் இவ கேட்ட உடனே இவளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. செல்லக்குட்டி, எனக்காக நீ வந்து அவனுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அவன் எதனா வந்துட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு டிவோர்ஸ் பண்ண வைக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு நீ என்ன மட்டும் டிவோர்ஸ் பண்ணுவேன்னு பேசவே பேசாத ப்ளீஸ், என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியாது, உனக்காக நான் என் அண்ணன் அப்பா அம்மா எல்லாரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கே சிரிப்பா அடக்க முடியல. அவ ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணங்காரனை அனுப்புறாங்க. இவனும் ரூம்க்கு வரான். இவ வந்துட்டு மொபைல் எல்லாம் வச்சுட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறா. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னை எங்க பிரிஞ்சிருவானோன்ற பயத்துல ஏதோ முட்டாள்தனமா நான் நடந்துக்கிட்டேன், இது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் வீட்டுக்கு வரேன், ஆனால் நான் உன்னை இன்னும் மன்னிக்கல அப்படின்னு சொல்கிறா. இவன் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நான் நடந்துக்கிறத வச்சு நீயே கொஞ்ச நாள் கழிச்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவ அப்படின்னு சொல்லும் போது கையை நீட்டி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் இன்னொரு நாள் என் தங்கச்சி இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கா காரி சொல்லும் போது பக்கத்தில் தம்பிக்காரனும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அண்ணனை. அடே உன்னை உதச்சா சரிப்படுண்டா அப்படின்னு அண்ணங்கார கடைசியாக ஒரு உத விட்டுட்டு போறான். அப்ப கூட பாரு டார்லிங், அவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் கோவமா இருக்கேன், உன்னை இன்னும் மன்னிக்கல, அதனால நான் வந்துட்டு ரூமில் தூங்குறேன், நீ கெஸ்ட் ரூமில் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீ மன்னிக்க தானே இல்லை, அதுக்காக என்ன நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தூங்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நேராக 4 பேரும் கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா அந்த கிறிஸ்மஸ்க்காக போகிறாங்க. அப்போவே வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமும் வந்து என் பொண்டாட்டிக்கு இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, நான் அவளை ஏற்றுக்கிட்டேன், நீங்களும் அவளை ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே பைத்தியமாடா நீ,
இந்த மாதிரியான பொண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டு மூத்த மருமகளை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. அவளை பாத்தியா நீ, அவள் வந்துட்டு இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு திரியிறா, இன்னமும் அவளுக்கு அந்த பொறுப்பும் கிடையாது, மெச்சூரிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை, அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கணும், அவளுக்கும் மட்டும் இல்லாமல் எனக்கும் அவளை பிடிச்சிருந்துருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். நான் ஆர்மிக்கெல்லாம் ஒன்று அனுப்ப போகிறதில்ல, நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொல்லி இவனுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறான். அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அக்காக்காரிக்கு செம்ம கோபம் வருது. இது பாருங்க, இந்த குடும்பம் தான் எங்களுக்கு ஒரே குடும்பம் அப்படின்றது கிடையாது. நாங்கள் நினச்சா எங்களுக்கு புதுசாக வேற ஒரு குடும்பத்தை கூட அமைச்சிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களோட மனசு எங்கள் 4 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நாங்கள் 4 பேரும் ஒரு நல்ல ஃபேமிலியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உங்களால் கேட்ட போகுது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரையில் இத்தனை வருஷத்தில் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாளாவது அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவங்க ஒரு நாளும் வந்துட்டு ஷோகேஷில் இருக்க ஒரு பொம்மை மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷியாக வாழலை. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களோட லைஃபே முடிஞ்சு போகும். இருக்கிற 10 வருஷம் 20 வருஷம் தான் நம்ம இளமையான லைஃப்பை நிம்மதியாக வாழ்வோம். அந்த வாழ்க்கையை கூட உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் அமைச்சு தரல, அதையே தான் உங்கள் பிள்ளைங்களும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான், செருப்பால் அடித்தா மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. ஃபைனலாக நல்லபடியாக அவருமே வந்துட்டு என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்குமே மனசு இறங்கி போயிடுது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாக நாங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழணும், கௌரவமான வாழ்க்கையை வாழணும் தான் ஆசைப்படுறோம். நீங்கள் கஷ்டப்படணுன்றதெல்லாம் எங்கள் எண்ணமும் கிடையாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கே இதுதான் சந்தோஷம் அப்படின்னா எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்பா அம்மா அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போவாது நீ என்ன மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி புருஷங்கார கேட்குறான். ஏதோ கொஞ்சமாக மன்னிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு இவ சொல்கிறா. கிறிஸ்மஸ் நைட்டும் வந்துடுது. பயங்கரமாக பனி பெய்யுது. எல்லாருமே வந்து சந்தோஷமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி இருக்காங்க. அண்ணங்கார மட்டும் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னமும் என் பொண்டாட்டி என்ன இன்னும் மன்னிச்சு ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் தடுக்கி விழ போறாளா, அப்ப வந்து உடனே பிடிச்சிடுறான். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என் மேல கோவமா இருக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஓகே ஓகே நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ 4 பேருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க 4 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு அப்பா அம்மாவுக்கு வேறு என்னங்க வேணும்? இதை கற்றுக் கொடுக்குறேன் வந்த மருமகளுக்கு, அதை கற்றுக் கொடுக்குறேன், மருமகளாக இருக்க தகுதி இருக்குது இல்லை, இதெல்லாம் எதுக்காக அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணணும்? புருஷன் பொண்டாட்டிக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் லைஃப்பில் முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறோம். புது வருஷமே வந்துருச்சு. எல்லாருக்குமே ஹாப்பி 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 நியூ இயர்ங்க. இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வருஷம் வந்துட்டு அந்தளவு நல்லாலாம் போல. ஆனால் இதுக்கப்புறம் வர வருஷம் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். கவலையப்படாதீங்க, இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அடுத்த வருஷம் நல்லபடியாக நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு நல்லபடியாக இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த ட்ராமாவில் உங்களுக்கு எந்த கப்பில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காம சொல்லுங்க. நான் கமெண்ட்ல வந்து எனக்கு எந்த கப்பில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை சொல்றேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.